ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இப்போ ஏர்வோ கோயம்புத்தூரும் சென்னை ஏர்வோக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ ஃபைனல் ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபைனல் ரிசல்ட்டில் நம்மளோட மார்க் என்னவா இருக்கும், கட் ஆஃப் என்னவா இருக்கும், ஃபைனல் ரிசல்ட் எப்போ தான் வரும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. யூடியூப்ல அதை பற்றி தான் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியுது. ஓகேங்களா, கண்டிப்பாக ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்த வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படிலாம் பப்ளிஷ் பண்ணாங்க, இப்போ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அக்னிவர் இதுக்கு முன்னாடி 15 ஜனவரி 2023 ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுனாங்க. அதாவது ஃபைனலாக எக்ஸாம் எழுதுனாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஃபைனலாக தான் எக்ஸாம் இருந்துச்சு. ஓகேங்களா, 15 ஜனவரி எக்ஸாம் எழுதுனாங்க. அண்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25, 26 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்துருச்சு. ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நாளுக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா, நம்ம ஆர்மியை பொறுத்தவரையும், இந்தியன் ஆர்மியை பொறுத்தவரையும் எக்ஸாம் எழுதுனா வித்தின் 10 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு எப்போ ரிசல்ட் வரும் ப்ரோ, நம்ம ஏர்வோ கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஏர்வோக்கு முடிஞ்சாச்சு. கோயம்புத்தூர் ஏர்வோக்கு பிப்ரவரி மாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் கூட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிப்ரவரி மாதம் வரும் அப்படின்ட்டு. அண்ட் ரிசல்ட்டை பொறுத்தவரையும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரத்துக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, மேபி 25 இல்லைனா 26ஆம் தேதி அந்த மாதிரி டேட்டில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, சொல்ல முடியாதுங்க, இன்னைக்கு கூட ரிசல்ட் ஏர்வோ கோயம்புத்தூருக்கு வரலாம். அண்ட் ரிசல்ட் எப்போனாலும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கும். ஓகேங்களா, அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம எந்த இடத்துல ரிசல்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா அண்ட் சிஇ ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்த டச் பண்ணக்கூடாது, ஃபைனல் ரிசல்ட் இருக்கும் பக்கம். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, உங்களுக்கான பிடிஎஃப் எல்லாமே இந்த இடத்துல தான் வரும். நீங்கள் இந்த இடத்துல தான் டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அண்ட் ஏர்வோ சென்னைக்கு எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த மாதம் எண்டுக்குள்ளே வரத்துக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அப்படி இந்த மாதத்துக்குள்ளே வரல அப்படின்னா பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக வரப்போகுது. ஓகேங்களா, நம்ம எவ்வளோ ஓகே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு, இப்போ நம்மளோட மார்க் என்ன இருக்கும், என்னோட ரோல் நம்பர் வருமா வராதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. மார்க்கை பொறுத்தவரையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் அடித்து 10 புல்லப்ஸ் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா 25 கொஷின் 30 கொஷின் மேலே போட்டிருந்தீங்க அப்படின்னா மைனஸ் மார்க் இல்லாமல் சொல்கிறேன், போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரோல் நம்பர் வந்துடும். அண்ட் செகண்ட் பேட்ச் அடித்து 10 புல்லப்ஸ் போட்டு 35 to 40 கொஷின் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரோல் நம்பர் வந்துடும். ஓகேங்களா, அண்ட் இதில் மைனஸ் மார்க்லாம் ஆட் ஆகாமல் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக நம்பிக்கையோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் 20 கொஷின் தான் போட்டிருக்கேன், 10 கொஷின் தான் போட்டிருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு சொல்கிறான் எனக்கு வராதுன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கான ரோல் நம்பர் உங்களுக்கு கிடைக்குன்னு நினச்சி வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். அப்படி கிடைக்கலாலையும் வருத்தப்படாதீங்க. நெக்ஸ்ட் இயருக்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மந்த் வரப்போகுது. ஓகேங்களா, ஆனால் அதுக்கு இப்போவே தயாராக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ படித்ததெல்லாம் மறந்துருக்கும், இப்போவே ரீகால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை பார்த்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரப்போகிற செலெக்ஷன் எப்பயும் தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்களே படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ்